அனைவருக்கும் வணக்கம். தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தனைகளை வெளிப்படுத்தி இறந்த பின்பும் வாழ்பவர்கள்தான் உலகளாவிய அளவிலே ஒரு மாபெரும் சிந்தனையாளர்களாக இறந்த பிறகும் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் எஸ்டிபிஜிஏவினுடைய நிறுவனத் தலைவர் பேராசிரியர் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் 2017 முதல் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து ஒலித்து வந்த டாக்டர்ஸ் கார்பஸ் ஃபண்ட் 2020 அரசாணையாக வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையில் அந்த டாக்டர்ஸ் கார்பஸ் ஃபண்ட் திட்டத்தில் ஒரு அரசு மருத்துவர் இறக்கும் நேரத்தில் அந்த குடும்பம் நிர்கதியாக நிற்பதை தவிர்ப்பதற்காக அனைத்து அரசு மருத்துவர்களும் அவர்களது குடும்ப உறுப்பினராக கருதி அவர்களிடமிருந்து மாதம் 500 ரூபாய் பிடித்தம் செய்து அந்த இறந்த அரசு மருத்துவரின் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டது. அதன் பிறகு ஃபாக்டாவின் அழுத்தம் காரணமாக அந்த அரசாணை மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்டு இறந்து போன அரசு மருத்துவரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியாக வழங்க வேண்டும் என்கின்ற டாக்டர்ஸ் கார்பஸ் ஃபண்ட் அரசாணை வெளியிடப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு இது நாள் வரை 30க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர் குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளன. இந்நிலையில் தமிழக அரசினுடைய நிதித்துறை செயலர் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் ஆய்வுக் கூட்டத்தில் இந்த டாக்டர்ஸ் கார்பஸ் ஃபண்டிற்கான ஒரு திட்டத்தை பேராசிரியர் லக்ஷ்மி நரசிம்மன் முன்மொழிந்ததை குறிப்பிட்டு பேசியுள்ளார். இது பேராசிரியர் லக்ஷ்மி நரசிம்மனுக்கு மேலும் புகழை சேர்த்திருக்கிறது. அதேபோல் அந்த திட்டத்தினுடைய சிந்தனை ஓட்டத்தில்தான் தமிழக அரசும் செயல்பட்டு இப்போது தமிழக அரசு ஊழியர்கள் அனைவருக்குமான ஒரு வங்கி சார்ந்த இதே போன்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இது இந்த டாக்டர்ஸ் கார்பஸ் ஃபண்ட் என்கின்ற திட்டத்தை ஒரு ஏற்க முடியாத திட்டம் என்று கூறி வந்த பல அரசு மருத்துவர்களின் பிரதிநிதிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. நாம் இதற்காக இன்றைய தமிழக அரசினுடைய நிதித்துறை செயலர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் டாக்டர் சாமிநாதன், மாநில தலைவர், அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்டமேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஃபாக்டா.